உணவு கட்டுப்பாட்ட கடைபிடிக்கும்போது, நம்ம வந்து எப்படின்னா, இந்த போராடக்கூடாது. ஆ எப்படியா எதுன்னு என்ன தப்பு? நாம வந்து உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து கடினமான விஷயம் தான். அத வந்து எப்படி சாத்தியப்படுத்துறது? இப்ப வானத்துக்கு போறோம். இப்ப நிலாவுக்கு போறாங்க. நிலாவுக்கு என்ன குதிச்சுக்கிட்டா இருக்காங்க. உன்னால முடியும்னு சொல்லி குதிச்சுக்கிட்டா இருக்காங்க. எப்படி மேல போணும்? அதற்கான நுட்பங்கள் என்ன? அறிவியல் தொழில்நுட்பம் என்ன? அத ஆராய்ச்சி பண்ணி, அந்த இயற்கை விதிமுறை ஏதாவது அத ஆராய்ச்சி பண்ணி, முறையான வழியில போறாங்க. ஈஸியா போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு அதுபோல உணவு கட்டுப்பாட நாம ஏன் கடைபிடிக்க முடியல? நாம ஏன் நாம நோய்களை தருகிற உணவுகளுக்கு நாம ஏன் அடிமையானோம்? அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி, அத தவிர்த்துக்கிட்டே வரணும். நம்மை பலவீனப்படுத்துகிற உணவுகளை நாம் தவிர்த்து விட்டே வர வேண்டும். அப்பதான் உணவு கட்டுப்பாட ஈஸியா கடைபிடிக்க முடியும். ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும் என்றால், நோய்களை தருகிற உணவுகள் எதுன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. அத நீ சாப்பிடாம இருந்துட்டாலே, அத நீ அந்த நோய்களை தருகிற உணவு எது என்று கண்டுபிடித்து, அதை சாப்பிடாமல் இருந்துவிட்டாலே, ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவதில் நீ உறுதியானவராக மாறிவிடுவாய். அப்படின்னா என்ன பண்ணணும்? நோய்களை தருகிற உணவுகள் எது? அப்படின்னு பார்க்கும்போது மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகள். அப்புறம் உப்பு வந்து நோய்களை தருகிற உணவு. நோய்களை தரக்கூடியது. அது மாரி தேன் வந்து நோய்களை தரக்கூடியது. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன். மசாலா பொருட்கள். வெந்தயம், சீரகம், கடுகு, ஓமம், சுக்கு, இஞ்சி இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால உணவுல கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது. இதெல்லாம் மருந்து. மருந்து யார் சாப்பிடுவா? நோயாளிகள் தான் சாப்பிடுவாங்க. நோயே இல்லாம நீ மருந்த சாப்பிட்டா, உனக்கு நோயே வந்துரும். ஏன்னா மருந்து ரொம்ப வீரியமானது. அந்த மருந்தே நீ தினசரி இந்த கடுகு இதெல்லாம் குழம்புல சேர்த்து சாப்பிடுறீங்களா? சோத்துல பெசஞ்சு சாப்பிடுறீங்கல்ல? அப்ப சோறுங்கிறது நோயை தரக்கூடியது. அதனால இவங்க என்ன பண்றாங்க? இது நோயை தரும் என்பதால், ஒரு குழம்பு மருந்து பொருட்களை கலந்து ஒரு மசாலா வடிவில் அதை வந்து குழம்பா மாத்தி, குழம்பு ஊத்தி சாப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மருந்த ஊத்தி நோயை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அப்ப நீ மருந்த தான் சாப்பிடுற. மசாலாங்கிற பேர்ல மருந்து தான் சாப்பிடுற. சீரகம், கொத்தமல்லி, வெந்தயம், பெருங்காயத்தூள் எல்லாம் வந்து மருந்து. பட்டை, லவங்கம் எல்லாம் மருந்து. அப்போ இந்த மருந்து பொருட்களை தவிர்க்க வேண்டும். நீ நோயாளியாக இருக்கக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால், ஆரோக்கியமாக இருக்கும்போது நீ எதற்காக மருந்துகளை சாப்பிடுகிறாய்? நோயாளிகள் தான் மருந்து சாப்பிடுவாங்க. அப்போ உன் உடம்புல நோயே இல்ல. ஆனா நீ என்ன பண்ற? சோத்துல குழம்பு ஊத்தி சாப்பிடுற. அந்த குழம்புல என்ன இருக்கு? எல்லாமே மருந்து. எதுக்கு மருந்து சாப்பிடுற? உன்ட்ட நோயா இருக்கு. அப்போ மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்னா, உன் உடம்புல நோய் வந்துரும். ஏன்னா மருந்துகள் என்பது வீரியமானது. அதனால இன்னொன்னு நீ மருந்து சாப்பிட்றன்னா என்ன அர்த்தம்? உணவு மேல உனக்கு நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். நீ சாப்பிடுகிற உணவு உனக்கு ஆரோக்கியத்தை தரும் என்கிற நம்பிக்கை உனக்கு இல்லை என்று பொருள். அதனால தான் நீ என்ன பண்ற? சோறுலாம் சாப்பிடும்போது அதில மருந்த கலந்து மசாலாவினால் செய்யப்பட்ட அந்த குழம்பு என்கிற மருந்தை ஊத்தி சாப்பிடுகிறாய். அதனால இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த நீ எக்கா நீ வந்து இந்த மாரி வெந்தயம், சீரகம், கடுகு இதெல்லாம் வந்து தவிர்த்தால் தான் உணவு கட்டுப்பாட நம்ம கரெக்ட்டா உணவு மேல நீ நம்பிக்கை வைக்கணும். உணவே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். நமக்கு மருந்தே தேவையில்ல. நோய் வந்தால் மட்டும் தான் மருந்து. ஏதாவது விபத்து, காயம் பட்டுச்சுன்னா அப்பதான் மருந்து எடுக்கணுமே தவிர, இன்னும் ஆரோக்கியமா இருக்கும்போதே நீ என்ன பண்ற? மருந்து எடுத்துக்கிற. நீ ஆரோக்கியமா தான் இருக்க. உனக்கு உடம்புல எந்த நோயுமே இல்ல. ஆனா நீ எதுக்கு அப்போ சோத்துல குழம்பு ஊத்தி சாப்பிடுற? எதுக்கு நீ சோறு சாப்பிடுற? எதுக்கு குழம்பு ஊத்தி சாப்பிடுற? குழம்புங்கிறது என்னது? மருந்து. உன் உடம்பு ஆரோக்கியமா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு மருந்து சாப்பிடுற? அப்படி அப்படி அப்ப மருந்து சாப்பிட்டா யார் சாப்பிடுவாங்க? நோயாளி தான் சாப்பிடுவாங்க. அப்ப மருந்த சாப்பிட்டு, சாப்பிட்டு கடைசியில நீ நோயாளி ஆயிடுற. அதனால இதெல்லாம் வந்து மருந்து சாப்பிட்டா அ உனக்கு வந்து உணவு மேல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். நீ சாப்பிடுற சோறு நோயை தரும் என்பதால் தான், நீ அதில குழம்புங்கிற பேர்ல அந்த மருந்த ஊத்தி சாப்பிடுற. அதனால இதெல்லாம் வந்து நம்மை பலவீனப்படுத்தக்கூடியது. உணவு மேல நமக்கு நம்பிக்கை இல்ல. அதனால நம்மளால உணவுல கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது. அதனால வந்து இந்த மாரி நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் மசாலாவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எப்படி நான் இதுநாள் வரைக்கும் என்னுடைய வீடியோக்குள்ள அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்து சொன்னேனோ, அத்தோட மசாலாவையும் சேர்த்துக்காதீங்க. மசாலாவை தவிர்த்து விடுங்கள். இந்த வெந்தயம், சீரகம், கடுகு, ஓமம், சுக்கு, லவங்கம், பட்டை இதெல்லாம் சேர்க்குறீங்கள்ல, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது உணவுல. இதெல்லாம் எப்ப சேர்த்துக்கணும்னா, ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, மருந்தாக மட்டும் தான் இதை சாப்பிட வேண்டுமே தவிர, அப்புறம் உடம்பு சரியில்லன்னா அதோட விட்டுறணும். மருந்தாகத்தான் அத எடுத்துக்கணும். ஏதாவது உடம்பு சரியில்லன்னா மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சு, காயம் பட்டுருச்சு, அப்ப நீ இந்த மாரி கடுகோ, மஞ்சள் அல்லது வேப்ப எல் இதெல்லாம் வந்து மருந்தா நீ எடுத்துக்கணும். அப்புறம் அந்த காயம் சரியாயிடுச்சுன்னா, அப்புறமா எடுத்துக்கக்கூடாது.
இங்கே மக்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதே அந்த மருந்தை ஊற்றி தான் குழம்பா செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது, இந்த மருந்துகள் என்பது ரொம்ப வீரியம் மிகுந்தது. வீரியமானது. உணவை விட ரொம்ப வீரியம் மிகுந்தது ஒரு மருந்து. அப்போ மருந்தே இவங்க தினசரி சாப்பிடும்போது, அதனால அதுவே அந்த வீரியத்தாலேயே இந்த உடம்பு நோயால பாதிக்கப்படுது. நோய் வந்துருது. நரம்புகள் பாதிக்கப்படுது. மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம குழம்புங்கிற பேர்ல, உணவுங்கிற பேர்ல நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கடுகு, இஞ்சி, பட்டை, லவங்கம், மஞ்சத்தூளு, சீரகம், பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால என்ன ஆகுது? அந்த மருந்தோட வீரியத்தில பிற்காலங்களில் நோய் வந்து விடுகிறது. அதனால நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். தவிர்க்க வேண்டியவைகள் எது? தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள். அதில இதையும் சேர்த்துக்கோங்க. மசாலாவ சேர்த்துக்காதீங்க. மாசாலாவ எடுத்துருங்க. மசாலா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். மசாலா கலந்த அந்த குழம்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நோய் வரும். பொரியல்ல கூட மசாலா சேர்ப்பாங்க. அது மாரி காய்கறி பொரியல். அது மாரி மசாலா சேர்க்காத உணவுகளை சாப்பிடுங்கள். அப்பதான் நீங்க வந்து நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியும். உணவு கட்டுப்பாட உறுதியா கடைபிடிக்க முடியும். மசாலாலாம் சேர்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்கள பலவீனப்படுத்தும். உங்களால உணவு கட்டுப்பாடு நல்ல உணவுகளை சாப்பிட முடியாது. சாப்பிடுவதில் உங்களால உறுதியா இருக்க முடியாது. மனசு தடுமாறும். அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். தொடர்ந்து நான் பேசுறேன்.